Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Class 12க்கான காமர்ஸ் ரிவிஷன் போயிட்டுருக்கு. சாப்டர் 1லேருந்து 15 வரைக்கும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸுக்கான கீ பாயிண்ட்ஸை கொடுத்தாச்சு. இன்னையிலேருந்து சாப்டர் 16லேருந்து உள்ள 2, 3 and 5 மார்க்ஸுக்கான ரிவிஷன் பார்க்க போகிறோம். We have public exam. இப்போ நமக்கு செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் வரப்போகுது April 8லேருந்து. ஸோ ஸ்டார்ட் ரீடிங், ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ இன்றைக்கி சாப்டர் 16ல் உள்ள 2, 3 and 5 மார்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கன்சியூமரிசம் அப்படின்றது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது இந்த நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டெக்னாலஜி டெவலப் ஆன உடனே நிறைய விஷயங்கள் வெளில வந்தது. அது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கன்சியூமர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, இது ஆனால் இந்த கன்சியூமர் they have been exploited in so many ways அப்படிங்கிறது. ஸோ இந்த லெசன் நடத்தும் போது உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம 2 மார்க்ஸ் அதுக்கான 2 மார்க்ஸை நம்ம பார்க்கலாம். ஹூ இஸ் அ கன்சியூமர்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அ கன்சியூமர் இஸ் ஒன் ஹூ கன்சியூம்ஸ் அ கூட்ஸ் மேனுஃபேக்சர்ட் அண்ட் சோல்டு பை அதர்ஸ். இன்னொரு பாயிண்ட்டு, ஒன் ஹூ அவைல்ஸ் சர்வீசஸ் சச் ஆஸ் பேங்கிங், டிரான்ஸ்போர்ட், இன்சூரன்ஸ் எக்ஸெட்ரா இஸ் ஆல்சோ கால்ட் அ கன்சியூமர். அதாவது எப்படின்னா, கன்சியூமருங்கிறது ஒரு இண்டிவிஜுவல். அவன் he will consume the goods மேனுஃபேக்சர்டாக இருந்தாலும், அதை கன்சியூம் பண்ணுறவனாக இருந்தாலும் he is a consumer, or created by the nature and அவங்களும் கன்சியூமர் தான். அண்ட் சர்வீசஸ் ஆஃபர்ட் பை த கவர்மெண்ட் ஆர் த ஃபர்ம்ஸ் ஆர் த ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களாமும் we say it as a consumer. So whoever consumes the goods manufactured and also who are also availing the services from the banking, hospital, insurance are also called as a consumer. And then next question is define consumerism. This is a definition given by L. Massey. It is an attempt to enhance the rights and powers by buyers in relation to the sellers. So இது ஒரு single line definition which you can read very easily. இதுக்கு உங்களுக்கு 2 marks. So it is an attempt to enhance the rights and powers by buyers in relation to the sellers. So seller related whoever has the right and the powers in consuming the goods is said to be the consumerism. Okay, next adulterationக்கான 2 எக்ஸாம்பிள் புக்கில் நமக்கு நிறைய இருக்குது. அடல்ட்ரேஷனுக்கு அதில் ஏதாவது எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம், இல்லை ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படின்னு சொன்னாலும் படிச்சுக்கலாம். அதாவது பவுடர்ட் ரைஸு, வீட் இஸ் அடல்ட்ரேட்டட் வித் ஸ்டார்ச், காஃபி பவுடர் இஸ் அடல்ட்ரேட்டட் வித் டேமரின் சீட், அப்புறம் ஸ்பைசஸ் லைக் டர்மரிக் பவுடர் இஸ் அடல்ட்ரேட்டட் வித் மெத்தனால், அதெல்லாம் கூட அடல்ட்ரேஷன் தான். அடல்ட்ரேஷன்னா கலப்படம். இங்கே ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மிக்சிங் ஆஃப் ஸ்டோன்ஸ் வித் கிரெயின்ஸ் அண்ட் பப்பாயா சீட்ஸ் இஸ் ஆடட் டு த பிளாக் பெப்பர். அடுத்தது கேவியாட் எம்டார் அண்ட் கேவியாட் பெண்டிட்டார். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கேவியாட் எம்டார் அப்படிங்கிறது லெட் த பையர் பி அவேர். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது பையர் என்ன பண்ணணும்? ஹீ ஷுட் பி அவேர் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வாட் ஹீ இஸ் பையிங். ஹீ ஹேஸ் டு என்கொயர் அபவுட் த ப்ராடக்ட்ஸ், ப்ரைஸ், குவாலிட்டி எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் வாங்கணும். ஓகே, the principle of caveat emptor serves as a warning to the buyers that they have no recourse with the seller if the product does not meet their expectations. So buyers should be aware of what he is purchasing. And then what is caveat venditor? Caveat venditor is the opposite of caveat emptor. Let the seller be aware for which goods are covered by an implied warranty of mercantability. So seller enna pananum, when he sells the goods to the consumer, he should be aware of the product. He should give the enough warranty and guarantee to the sellers. Okay, next question, write short notes on Consumer Protection Act 1986. Consumer Protection Act கான ஒரு ஷார்ட் நோட்ஸ் எழுத சொல்கிறாங்க. ஆக்சுவலாக புக்கில் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இது ரிலேட்டடாக. whichever you feel it is good அப்படின்றது எழுதலாம். பட் இது ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும் இந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம இதை கொஞ்சம் பாயிண்ட்ஸாக நம்ம படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு the act is referred in short as COPRA. ஓகே, அதை ஷார்ட்டாக நம்ம அப்படி சொல்கிறோம். ஓகே, கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்னன்னு சொல்கிறோம்? COPRA. அண்ட் செகண்ட் பாயிண்ட் the Consumer Protection Act 1986 seeks to protect and promote the interest of the consumers. ஸோ ஒரு 2 பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க since it is a 2 marks அப்படிங்கிறதுனால. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர்ஸ், தட் இஸ் 3 marks question. Important legislations related to the consumerism in India. அதாவது என்னெல்லாம் லீகலாக லாஸ் இருக்குது to protect the consumer அப்படிங்கிறது ஒரு question. So important
legal legislations related to the consumer in India. அவர் கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் ஆக்ட் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது நமக்கு ஷார்ட் ஆன்சர்னால எனி 3 இஃப் யூ எக்ஸ்பிளைன் தட் இஸ் எனஃப். ஸோ எது ஈஸியாக எந்த இயர் உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அதை பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து the Indian Contract Act 1982 was passed to bind the people on the promise made in the contract. Next act வந்து the Trademark Act 1999 prevents the use of fraudulent marks on the product. அதாவது இந்த ட்ரேட்மார்க் ஆக்ட் என்னென்னா, யாராவது வேறு ஏதாவது ட்ரேட்மார்க் இல்லாத ப்ராடக்டை வாங்கி ஃப்ராட் பண்ணதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த ட்ரேட்மார்க் ஆக்ட். அண்ட் தென் த காம்படிஷன் ஆக்ட் 2002 protects the consumers against unhealthy competition. ஸோ இது காம்படிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது அதுவும் வந்து என்னென்னா அன்ஹெல்த்தி காம்படிஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு லீகல் லா. ஓகே, அண்ட் தென் வாட் இஸ் மென் பை ஆர்டிஃபிஷியல் ஸ்காசிட்டி, அதாவது செயற்கையான ஒரு பற்றாக்குறையை ஏற்படுத்துறது, அது எதுக்காக, எந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து கன்சியூமர் கிட்டேருந்து நிறைய பணம் பிடுங்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி பண்ணுவாங்க. There are certain situations where the shopkeepers put up the board no stock in front of their shops even though there is plenty of stock in the store. அவங்ககிட்ட நிறைய இருக்கும், ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லி போர்டை தொங்க விட்டு வச்சுருப்பான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா கன்சியூமர்ஸ் வந்து நிறைய விலை கொடுத்தாவது அதை வாங்கிடணும். எஸ்பெஷலி இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து தேட்டரில் அந்த ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிற போர்டை தொங்க விடுறாங்களே, அது தட் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ஆர்டிஃபிஷியல் scarcity. Okay, even in cinema houses, board may hang in main entrance houseful, while cinema tickets will be freely available at a higher price in the black market. And then அடுத்த 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சியூமரிசம். எதுக்காக கன்சியூமரிசம், ஏன் அதை பண்ணிதான் ஆகணுமா அப்படின்னா why consumers should be protected அப்படின்னா awakening and uniting consumers. அதாவது கன்சியூமரை வந்து அவேர்னஸை கொண்டு வரணும், அவங்கள யுனைட் பண்ணணும். டிஸ்கரேஜிங் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ், அதாவது தேவையில்லாத ஒரு விலை அதிகமாக வாங்குறதோ குவாலிட்டி கம்மியான ஒரு ப்ராடக்டை வாங்குறது, அதுலேருந்து என்ன பண்ணணும், அவங்கள பாதுகாக்கணும். ப்ரொடெக்டிங் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ், அந்த கன்சியூமர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்களே அதுலேருந்து ஏமாத்துறாங்க இல்லையா, அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு. அவேக்கனிங் த கவர்மெண்ட், ஸோ கவர்மெண்ட்டும் என்ன பண்ணணும், கன்சியூமர் இஸ் இம்பார்ட்டன்ட், அவங்க எந்த வகையிலையும் ஏமாறக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு அவேக்கனிங் கொடுக்குறது. அப்புறம் ப்ரொவைடிங் கம்ப்ளீட் அண்ட் த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ கன்சியூமர் ஷுட் பி அப்டேட்டட் எவ்ரி நவ் அண்ட் தென், என்ன ப்ராடக்ட்ஸ் வருதோ என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வருதோ அது எல்லாமே என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கன்சியூமரிசம். And we are going to long answer how consumers are exploited. எப்படி அவங்கள ஏமாத்துறாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து கொஷின் இது புக்லேயும் நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இது 5 மார்க்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் போதுமானது. செல்லிங் அட் ஹையர் ப்ரைஸஸ், ஃபஸ்ட்டு கன்சியூமரை நம்ம ஏமாத்துறோம்னா அது என்ன அப்படின்னா அதிக விலை கொடுத்து ப்ராடக்டை வாங்க வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஏமாத்துறது. ஓகே, அது எப்படி பண்ணணும், எப்படிலாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஏமாத்துறாங்கன்றது மட்டும்தான் இது டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா செல்லிங் அட் ஹை ப்ரைஸ். த ப்ரைஸ் சார்ஜ் பை த செல்லர் ஃபார் த ப்ராடக்ட் சர்வீஸ் மே நாட் பி மேட்சிங் வித் த குவாலிட்டி பட் அட் டைம்ஸ் இட் இஸ் மோர் தேன் த ஃபேர் ப்ரைஸ். அதாவது அவங்க விற்கிற பொருள் வந்து அதோட விலை வந்து குவாலிட்டிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், ரொம்ப புவர் குவாலிட்டியாக இருக்கும், ஆனால் ரொம்ப விலை அதிகமாக வச்சு விற்று ஏமாற்றுவாங்க. அடுத்தது அடல்ட்ரேஷன், கலப்படம் பண்ணி ஏமாற்றுவாங்க. இப்போ ஏற்கனவே நம்ம 2-3 எக்ஸாம்பிள்ஸ் படித்தோம் அடல்ட்ரேஷனுக்கு. இது என்னென்னா மிக்சிங் ஆர் சப்ஸ்டிடியூட்டிங் அன்டிசைரபிள் மெட்டீரியல் இன் த ஃபுட். அடுத்தது இதனால் என்னென்னா திஸ் காசஸ் ஹெவி லாஸ் டு த கன்சியூமர்ஸ், அதனால் பெரிய நஷ்டம் ஏற்படுது கன்சியூமர்ஸ்க்கு. திஸ் வில் லீட் டு த மானிட்டரி லாஸ் அண்ட் ஸ்பாயில் த ஹெல்த். ஸோ தேவையில்லாத ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா கன்சியூமருடைய ஹெல்த் ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், தேவையில்லாத விளம்பரங்களை கொடுத்து சம்மந்தமே இல்லாமல் விளம்பரம் கொடுக்கறது, ஏமாத்துறது. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கன்வே வெரி லிட்டில் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ப்ராடக்ட். Many times it makes false representation about the quality, price, grade, composition, utility guaranteed,
பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்கிற இப்போ நான் ஒரு ஸ்பூன் இதில் வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கில் வந்து இவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது, இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, இவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது, இவ்வளோ சுகர் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இட் இஸ் நாட் எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன். அது வந்து ப்ரைஸும் வந்து எக்ஸாக்டாக சொல்ல மாட்டான். கிரேடு இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்து கன்சியூமரை ஏமாத்துறாங்க. சப்ஸ்டாண்டர்ட்னா என்ன, ஸ்டாண்டர்டான குவாலிட்டி ப்ராடக்ட் கிடையாது, சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்டை கொடுக்குறாங்க. ஆன் ஓப்பனிங் எ பேக்கெட் ஆர் அ சீல்டு கண்டெய்னர் ஒன் மே ஃபைண்ட் த கண்டென்ட் டு பி ஆஃப் புவர் குவாலிட்டியே கம்மியாக இருக்குது, பிரித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய வருது. இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க கன்சியூமர்ஸை. கன்சியூமர் ஃபைண்ட் இட்ஸ் டிஃபிகல்ட் டு எக்ஸ்சேஞ்ச் த டிஃபெக்டிவ் ஒன் ஃபார் த குட் ஒன். பிரிச்சிட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவான், பிரித்ததெல்லாம் எப்படிங்க நாங்கள் ரிட்டன் வாங்கிக்க முடியும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லுவான். கொடுக்கும்போது குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டான். அடுத்தது வாரண்ட்டி அண்ட் சர்வீசஸ். சம்டைம்ஸ் என்ன சொல்லுவான், இவ்வளோ இயர் வாரண்ட்டி இருக்குன்னுமா, சர்வீஸ் பண்ணி தருவோம், இதுக்குள்ளே ரிப்பேர் ஆச்சுன்னா அதெல்லாமும் பண்ண மாட்டாங்க. வாரண்ட்டி சர்வீசஸ் மே நாட் பி எக்ஸ்டெண்டட் டு மெனி பார்ட்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் சோல்ட். thus consumer may be charged exorbitant charges in the name of the repair cost. அப்படியே சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் இந்த பார்ட்டுக்கு மட்டும்தாங்க நாங்கள் சர்வீஸ் பண்ணுவோம், இதெல்லாம் வந்து கம்பெனியோடது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பேரும் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாகவும் காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் பிஸ்னஸ் இன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். ஸோ பிஸ்னஸ் உடைய ரோல் என்ன கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு அவாய்டன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஹைக், அனாவசியமான விலை ஏற்றத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் முதல் ரோலாக இருக்கணும் பிஸ்னஸ்க்கு. பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஷுட் ஸ்டாப் ஃப்ரம் ஹைக்கிங் த ப்ரைஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் ஷார்ட்டேஜ் ஆஃப் கூட்ஸ். பிஸ்னஸ் என்ன பண்ணணும், ஷார்ட்டேஜ் வந்துச்சு, கூட்ஸ் டிமாண்ட் வந்துருச்சு, இல்லை கூட்ஸ் ஷார்ட்டேஜாக இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணணும், ப்ரைஸை வந்து விலை ஏற்றி ஏமாற்றக்கூடாது, விலை ஏற்றாமல் அதே ப்ரைஸ்லேயே விற்கிறதுக்கு பார்க்கணும். அவாய்டன்ஸ் ஆஃப் ஹோர்டிங் அப்படின்னா பதுக்கி வைக்கிறது. ஸோ பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஷுட் அலோ த பிஸ்னஸ் டு ஃப்ளோ நார்மலி. பதுக்கி வைக்காமல் நார்மலாக எந்த வித ஆர்டிஃபிஷியல் ஸ்கேசிட்டியும் பண்ணாமல் பார்த்துக்கணும். அடுத்தது, இட் ஷுட் நாட் இன்டல்ஜ் இன் ஹோர்டிங் அண்ட் பிளாக் மார்க்கெட்டிங் டு ஏர்ன் த மேக்ஸிமம் பாசிபிள் ப்ராஃபிட் இந்த ஷார்ட் டேர்ம் அட் த காஸ்ட் ஆஃப் கன்சியூமர்ஸ். ஓகே, அண்ட் தென் தேர்டு பார்த்தீங்கன்னா, கேரண்டி ஃபார் த குட் குவாலிட்டி. பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் எப்போவுமே வந்து ஃபால்ஸ் வாரண்ட்டி கொடுக்கக்கூடாது. இட் ஷுட் என்ஷூர் த சப்ளை ஆஃப் கூட்ஸ் அட் த குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியான கூட்ஸ்க்கு கேரண்டி கொடுக்கணும் பிஸ்னஸ். ஸோ திஸ் இஸ் த ரோல் ஆஃப் த பிஸ்னஸ் இன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். அப்புறம் ட்ரூத் இன் அட்வர்டைசிங். ஸோ பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஷுட் நாட் கன்வே ஃபால்ஸ் ஆர் அன்ட்ரூ ஆர் பயாஸ் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு த ப்ராடக்ட் through the advertisement in media and thus mislead the consumers. தவறான வழிக்கு லீட் பண்ணக்கூடாது கன்சியூமரை, அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பி வாங்கி அவங்க ஏமாறக்கூடாது. கன்சியூமர்ஸ் கிரீவன்சஸ், கன்சியூமருடைய குறைகள் எங்கெல்லாம் வந்து குறைகள் இருக்கோ அதை உடனே நிவர்த்தி பண்ணும். வேர் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஹேவ் கஸ்டமர் கேர் டிபார்ட்மெண்ட், இட் ஷுட் ஹேண்டில் த கிரீவன்சஸ் ஆஃப் கன்சியூமர் இமீடியட்லி ஆர் வித்தின் அ டெஃபினட் டைம் ஃப்ரேம். ஸோ ஏதாவது குறைகள் சொல்கிறாங்க அப்படின்னா கன்சியூமர் கேர் டிபார்ட்மெண்ட்டில் சொன்னாங்கன்னா அதை இமீடியட்டாக அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணணும், இல்லை ஒரு டெஃபினட் பீரியட் ஆஃப் டைம்குள்ளே அதை கிளியர் பண்ண பார்க்கணும். அண்ட் த கொஷின் இஸ், what are the needs for consumer protection? எதுக்காக கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்? ஸோ தோ கன்சியூமர் இஸ் செட் டு பி த கிங் ஆஃப் த என்டையர் பிஸ்னஸ் ஸ்பியர், his interest are virtually neglected. ஸோ கன்சியூமர் தான் நாங்கள் கிங் ஆஃப் த பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம், ஆனால் அவருடைய இன்ட்ரெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், நெக்லெக்ட் பண்ணுறோம். ஷார்ட்டேஜ் ஆஃப் கூட்ஸ் மேக்ஸ் த கன்சியூமர்ஸ் டு பி கண்டென்ட் வித் வாட் எவர் இஸ் ஆஃபர்ட் ஃபார் த சேல். ஸோ இப்போ இந்த ஷார்ட்டேஜ் ஆஃப் த கூட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கம்மியாக இருக்குது அப்படின்னோடனே சரி இருக்கிறத வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் ஆகிடுறாங்க, சாட்டிஸ்ஃபை ஆகிடுறாங்க. அது கூடாது. குவாலிட்டி இஸ் சாக்ரிஃபைஸ்ட், வாரண்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஹேஸ் நோ மீனிங், ஹெல்த் ஹசார்ட் இஸ் நெவர் கன்சிடர். ஸோ அதே மாதிரி ஒரு குவாலிட்டி கூட்ஸ் அதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஹெல்த் ஹசார்ட்ஸும் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க, கன்சியூமருடைய ஹெல்த் விஷயங்களில் ரொம்ப விளையாடுறாங்க. அடுத்தது, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் ட்ரக்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் ஜென்ரலி சார்ஜ் ஹை ப்ரைஸஸ் விச் ஆர் மச் அபவ் தேர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். எஸ்பெஷலி மெடிசன்ஸில் தான் இந்த விஷயங்கள் நிறைய நடக்குது. ஸோ அது இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ணுமா, தண்ணியில் கலந்து சாப்பிடணுமா, அப்படியே எடுக்கணுமா, இல்லை சூ பண்ணணுமா, என்னன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவும் கொடுக்காம பண்ணும்போது ஹெல்த் ஹெசார்ட்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது, எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் கன்சியூமர்ஸ் இன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ரோல் ஆஃப் பிஸ்னஸ், இது வந்து ரோல் ஆஃப் கன்சியூமர். ஸோ கன்சியூமர் எப்படி தாங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, கன்சியூமர் ஆக்ஷன் கவுன்சில்ஸ் எஸ்டாப்ளிஷ் அட் வில்லேஜ் லெவல் ஷுட் எஜுகேட் த கன்சியூமர்ஸ் ஆஃப் த ரைட். அதாவது இந்த மாதிரி ஒரு ஆக்ட் இருக்குது, ஒரு லீகல் லா இருக்குது அப்படின்றது தெரியாமலே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த அவேர்னஸை கொடுக்கணும் ரூரல் பீப்புளில் இருக்கவங்களுக்கு, நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற
அப்படிங்கிறதாவது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இட் ஷுட் ரெகுலேட் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி பிஸ்னஸ் என்டர்பிரைஸஸும் என்ன பண்ணணும், அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டோ இல்லை சேல் பண்ணுற ப்ராடக்ட்டோ என்ன பண்ணணும், தே ஷுட் டூ இட் அக்கார்டிங் டு த ரூல்ஸ். அப்போ தான் அது கரெக்டாக போய் கன்சியூமரை ரீச் ஆகும். இட் ஷுட் ஆர்கனைஸ் த மூவ்மெண்ட் அகெயின்ஸ்ட் மேல் ப்ராக்டிஸ் ஆஃப் மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். ஸோ யாராவது ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஒரு மேல் ப்ராக்டிஸஸை இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து அதுக்கு ஏதாவது ஒரு மூவ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி அவங்கள ஸ்டாப் பண்ணணும். அப்போ தான் கன்சியூமர்ஸ் வில் பி ப்ரொடெக்டட். கன்சியூமர்ஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ் நீட் டு பி ஸ்ட்ரென்தன். அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா அவங்கள கன்சியூமர்ஸை இன்னும் கொஞ்சம் அவேர்னஸோட ரூல்ஸோட என்னென்ன லாஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கள ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ஸ்ட்ரென்தன்டாகவும் வச்சுக்கணும். தேர் ஷுட் பி டெஸ்டிங் லெபார்ட்ரிஸ் டு டீச் டிஸ்ட்ரிக்ட் டு டெஸ்ட் த பியூரிட்டி ஆஃப் த குட்ஸ். ஸோ நம்ம வாங்குகிற ப்ராடக்ட் பியூரிட்டியாக இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நிறைய டெஸ்டிங் லெபார்ட்ரிஸ்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ரோல் ஆஃப் த கன்சியூமர்ஸ் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்ஸ். ஸோ நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கன்சியூமர் எப்படி தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அவேர்னஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லாஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அண்ட் தென் வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அண்ட் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் 5 இம்பார்ட்டன்ட் கன்சியூமர் லெஜிஸ்லேஷன். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புக்கில் இருக்கிற 5 ஏதாவது எழுதிக்கலாம். இப்போ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நம்ம படித்த அதே இதையே நம்ம இதில் எழுதிக்கலாம். ஓகே, ரோல் ஆஃப் கன்சியூமர், நீட் ஃபார் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், இதை நம்ம இந்த 5 பாயிண்ட்ஸை கூட இதில் எழுதிக்கலாம். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, protection of consumers against marketing of the goods which are hazardous and dangerous to life and property of consumers, providing correct and complete information about the quality, quantity, purity, price and standard of the goods purchased by the consumers, protecting the consumers from unfair trade practices of traders, empowering consumers to seek redressal against exploitation, educating the consumer of their rights and duties. ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6 கொஷின்ஸ் இருக்குது இம்பார்ட்டன்ட், அதாவது ரெடியூஸ் சிலபஸ் பிரகாரம் இதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறத நான் கடைசியாக நான் போடும்போது எல்லாத்தையும் ஆல் த 5 மார்க்ஸ் டுகெதர், ஆல் த லெசன்ஸ்க்கான 5 மார்க்ஸ் போடும்போது உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் திஸ் இஸ் அபவுட் த 16th lesson, 2 marks, 3 marks and 5 marks. படித்து வச்சுக்கோங்க. நமக்கு பப்ளிக் இருக்குது, ரொம்ப லெத்தாஜிக்கலாக இருக்காதீங்க, தயவு செஞ்சு படிங்க. ஓகே, அண்ட் கெட் ரெடி ஃபார் த செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் விச் இஸ் கோயிங் டு பி கண்டக்டட் வெரி ஷார்ட்லி. நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.